அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கரூரில் முதல்வர் விஜய் பேசும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக சீண்டும் வகையில் நேற்றும் பேசியிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இது வெறும் 2 கட்சிகளுக்கு இடையிலான போட்டி மட்டும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையை யார் வழிநடத்த போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய நீண்ட கால அரசியல் போட்டியுடைய ஒரு தொடக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். கரூரில் மறைமுகமாக உதயநிதியை குறிவைத்தே முழுவதும் பேசிய விஜய் உதயநிதி இருதுருவ சூழலில் சிக்குகிறதா தமிழக அரசியல் களம் என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் தொலைத்தொடர்பு மூலமாக இணைந்திருக்கிறார்கள். அரங்கத்தில் நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர், பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு இணைந்திருக்கிறார்கள். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு பிரியன், சட்டப்பேரவையிலேயே முதல்வர் விஜய் பேசும்போது எங்க தம்பி உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சீனதாகட்டும், எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு நேற்று கரூர் கூட்டத்துல சீனதாகட்டும், தொடர்ச்சியாக உதயநிதி அவருடைய பேரை குறிப்பிடாம திரு ஸ்டாலின் அவர்களை மட்டுமே முன்வைத்து சீண்டிக் கொண்டே இருக்கிறார் அப்படின்றது பொதுவெளியில தெளிவாக தெரிகிறது. விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு பொசிஷன் பண்ணிக்க தான் ட்ரை பண்றாரா திரு விஜய்? அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு ஒரு செட் பண்ணுறாரா, களத்தை செட் பண்ணுறாரா விஜய் அப்படின்னா, ஆக்சுவலாக அது தாவேகா வெர்சஸ் திமுக தான் அவர் செட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக களத்தை அப்படி தான் செட் பண்ணுறார். தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே அவருடைய நோக்கம் அதுவாக தான் இருந்தது. அதாவது பைபோலார் பாலிட்டிக்ஸில் அதிமுகவை ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல தாவேகா வரணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணார். அந்த முயற்சியில் தான் அவர் தொடர்ந்து அவரோட பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை ஓரம் கட்டுற ஒரு விஷயமாகவே நம்ம பார்த்தோம். நம்ம தனக்கும் திமுகவுக்குமான போட்டின்றதை விஜய் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார்ன்றதை பார்த்தோம். திருப்பி அதுதான் சொல்கிறார். தேர்தலுக்கு அப்புறமும் இன்றைக்கும் நேற்று கூட அதுதான் சொல்கிறார், திமுகவுக்கும் தனக்குமான போட்டி. அதே மாதிரி திருச்சியில் இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசும்போதும் திமுகவுக்கும் தனக்குமான போட்டி, தூய சக்திக்கும் தீய சக்திக்குமான போட்டி அப்படின்னு தான் அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தன்னோட எதிரியை திட்டவட்டமாக தெளிவாக தீர்மானிச்சிட்டார். ஆக்சுவலாக அடுத்த ஒரு 10 வருஷ காலத்துக்கோ இல்லை 15 வருஷ காலத்துக்கோ தன்னுடைய எதிரியாக திமுக இருக்கும், இல்லை 15 வருஷ காலத்துக்கோ இயர்ஸை நம்ம சொல்ல வேண்டாம். எதிர்காலத்தில் திமுக தான் நமக்கு எதிரியாக இருக்கும். அதிமுக என்ற கட்சி அதை நம்ம ஈஸியாக நம்ம கரைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி தான் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவருக்கு மெஜாரிட்டி குறைவான சமயத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் இப்போ என்னென்ன வேலை பண்ணுறாரு, குதிரை வேலம் போன்ற விஷயங்கள், அது இன்னொரு சப்ஜெக்ட் அது ஆக்சுவலாக. அப்போது கிட்டத்தட்ட புதிய அதிமுக நாங்கள் தான் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், புதிய அதிமுக நாங்கள் தான்றார். அப்போது அதிமுக இந்த இடத்துல தங்களை பிளேஸ் பண்ணிருக்கிற தாவேகா தங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டின்னு சொல்லும் பொழுது அது இருதுருவ பாலிடிக்ஸாக அங்கே மாறுது. ஆக்சுவலாக அப்படி மாறும்பொழுது அங்கே தாவேகால விஜய் இருக்கார், திமுகவில் இப்போ யார், திமுகவில் ஸ்டாலின் இருக்கார், தலைவராக இருக்கார். பட் திமுகவுடைய எதிர்கால முகம் யார்? திமுகவுடைய எதிர்காலமும் உதயநிதி. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் யார்? உதயநிதி. அப்போது நேச்சுரலி அவருடைய குறி எல்லாமே உதயநிதியை நோக்கி தான் இருக்கும். ஆக்சுவலாக எதிர்கால தலைவரான திமுக தலைவரான உதயநிதி நோக்கி தான் அவருடைய குறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று அவர் பல விஷயங்கள் அவர் பேசினா கூட திமுக கூட்டுக்களவாணிகள் போன்ற விஷயங்களை பேசினார், கரூர் சம்பவத்தை போலீஸ் நாடகம்லாம் பேசினார். அது மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசினா கூட நான் கதறாங்க, கதறல் சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்குது, திமுகவை வெளுத்து விடுங்க அதெல்லாம் பேசினா கூட ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக உதயநிதியை பர்டிகுலராக சொன்ன விஷயம் எதுன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓடுறாங்க எழுந்து ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எழுந்து பேசினது அல்லது வெளிநடப்பு பண்ணது உதயநிதி தான், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தான் பண்ணார். ஸோ நேற்று அது நீங்கள் சொன்ன விஷயம் அதுக்கு முன்னாடி அதாவது அப்பாவை தேடின விஷயங்கள்லாம் அது இருந்தது. ஆனாலுமே அதே உரையில் விஜயோட உரையில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எழுந்து பேசினது உதயநிதி தான். நான் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னேனே தவிர எந்த பார்ட்டி எதுவுமே சொல்லலை, குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்குதுன்னு உதயநிதியை நேரடியாக சொல்கிறார். ஸோ அவர் தெளிவாக தீர்மானிச்சிட்டார். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா, விஜய்க்குள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, திமுக என்ன குறைகளை விஜய் மீது சொல்வதற்கான பல விதமான குறைகளை விஜய் மீது சொல்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன்னா இப்போதான் அவர் பின்னாடி பேக்கேஜ் கிடையாது.
உதயநிதிக்கு பின்னாடியும் திமுக பின்னாடியும் ஒரு பேக்கேஜ் இருக்கு. பல விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். கடந்த காலத்தில் 50 வருஷமா 40 வருஷமா 70 வருஷமா கட்சி நடத்துறது ஆட்சியில் இருக்கிறதுனால பல விதமான குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கலாம். ஆனா விஜய் மேல வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. இப்பதான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனிமே ஒரு தப்பு பண்ணாதான் உண்டு, ஊழல் பண்ணாதான் உண்டு, ஆதாரபூர்வமா அது நிரூபிச்சாதான் உண்டு. அந்த லெவல்ல விஜய்க்கான அட்வான்டேஜ் வந்து உதயநிதியை வந்து ஈஸியா வந்து கார்னர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதயநிதி என்னதான் சொன்னாலும் அவர் நடிகர் ஷூட்டிங் மாதிரி தான் எல்லாமே ஹேண்டில் பண்றாரு, அந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா அந்த விமர்சனங்கள். அதான் அந்த மாதிரியான விமர்சனங்கள் உதயநிதிக்கு வந்து எதிர்காலத்தில் ஒத்துழைக்காது. ஆக்சுவலா அந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து உதயநிதி சரண் அதுக்கு எந்த பயனும் இருக்காது. ஆக்சுவலா அரசியல் ரீதியா விஜய் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து உதயநிதிக்கு இருக்கு. ஆக்சுவலா திருப்பி வந்து நீங்க நடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்க சொல்லியிருந்தாருன்னா மக்கள் மனசுல அவர் இன்னொரு நடிகராகவே நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. அவர் பதவிக்கு வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் அரசியல்வாதியா டீல் பண்ணுங்க. அவர் பண்ற தப்புகளை சொல்லுங்க, அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால விஜய்க்கு வந்து திமுகவை குற்றம் சாட்டுறது ஈஸி. ஆனா உதயநிதிக்கு தாவேகாவை குற்றம் சாட்டுறதோ விஜய் குற்றம் சாட்டுறதோ வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். பிகாஸ் விஜய் பின்னாடி நிர்வாக அனுபவம் கிடையாது. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனிமே தான் அவர் பின்னாடி ஒரு பேக்கேஜ், ஒரு லயபிலிட்டி உருவாகும். இன்னொன்று வந்து விஜய்க்குள்ள அட்வான்டேஜ் ஒரு பாப்புலர் நடிகர். ஆனா நடிகராக இருக்கார், இனிமேல் நடிக்க போறதில்லை. இருந்தாலுமே அந்த செல்வாக்கு வந்து இன்னும் சில வருஷங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதய்க்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட கட்சி கட்டுமானம், அவர் பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கட்டுமானங்கள் அந்த கட்சிக்கு கீழே இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த போட்டி, இருதுருவ போட்டி விஜயே விரும்பி ஏத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா தனக்கும் திமுகவுக்குமான போட்டி. சில மாநிலங்களில் பாஜக என்ன நினைப்பாங்க, காங்கிரஸ் நமக்கு போட்டியா இருந்தா பரவாயில்ல, மாநில கட்சியோட காங்கிரஸ் ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம், காங்கிரஸே நமக்கு எதிரியா இருக்கும்னு அவங்க பிளே பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, திமுக நமக்கு எதிரியா இருந்தா அதை டீல் பண்றது ஈஸி. அது அதிமுக விட்டுருங்க, அதிமுக இனிமே பலவீனமா இருக்கு, அது எப்படி எழுதுக்க போறதுன்றது வேற விஷயம். நம்ம சப்ஜெக்ட் வந்து இருதுருவ அரசியல்ல வந்து உதயநிதி அல்லது திமுக எப்படி விஜயை கவுண்டர் பண்ண போறாங்கன்றதான் முக்கியமான விஷயம். விஜய்க்கு உள்ள அட்வான்டேஜ் பாப்புலரா அவர் இருக்காருன்றது ஒரு விஷயம். அந்த பாப்புலாரிட்டி குறையறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆனா அவர் செயல்பாடுகளில் பலவிதமான குறைகளை நீங்க காண வேண்டி இருக்கு. நிர்வாகத்தில் பலவிதமான குறைகள் இருந்தா நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் பண்ணினாதான் நீங்க அவரோட பாப்புலாரிட்டியை குறைக்க முடியும். உதயக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தோட விஷயங்கள் அவர் பின்னாடி இருக்கிறதுனால ஈஸியா வந்து அவரை குறை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு வந்து கட்சி கட்டுமானம் பின்னாடி இருக்கு. 31 எலெக்ஷன்ஸ்ல தனக்கும் உதயநிதிக்குமான அல்லது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டியா தான் இந்த களம் அமையணும்னு விஜய் ரொம்ப திட்டமிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணியிருந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு என்பது என்னுடைய கருத்து. சரி, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்றத விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு பொசிஷன் பண்றாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பெயர் சொல்லி விமர்சிக்கல அப்படின்றதையும் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுபேர், விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு ரெண்டு தலைவர்களுமே அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனா களம் அப்படிதான் இருக்கா? அதுதான் நிதர்சனமா? இல்ல, ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? அப்படி ஒரு மாற்றம் இப்ப ஏற்பட்டிருக்கு. 1967 ஆரம்பிச்சது 2017 முடிஞ்சிருச்சு. 2017க்கு பிறகு அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு தலைமை இடம் காலியாவே இருந்தது. ஐயா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு தன்னிச்சையாக கூடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த இடம் காலியாகவே இருந்துச்சு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இந்த கட்சி நிர்வாகிகள் கூடுவாங்க, பார்ப்பதற்கான ஒரு கூட்டம், அவர் மேல ஒரு கிரேஸ் ஏற்பட்டு கூடுற கூட்டம் இருக்குல்ல, அது காலியாகவே இருந்துச்சு. அந்த காலி அரசியல் கட்சி தலைவர்களையும் திரைத்துறையிலிருந்து வந்தவரையும் நம்ம ஒரே தராசுல வச்சிருக்கோம். அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நீண்ட ஒரு பாலம் இருக்கு. இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருந்த சிஎம் எல்லாமே சினிமா ஆட்கள் தான். அண்ணா வந்து சினிமாவில் கதை வசனம் எழுதினாரு, அண்ணாவுக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் சினிமா தொடர்பு இருக்கு, கலைஞர் அவருக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களே நாடகங்கள தொடர்ல நடிச்சிருக்கிறாரு, அவருக்கும் ஒரு படத்துல நடிச்சிருக்கு, ஒரே ரத்தம்ங்கிற படத்துல நடிச்சிருக்கு, அவருக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. சினிமாவையும் அரசியலையும் தமிழ்நாட்டில் பிரிச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை தான் ஆயிடுச்சு. அது விஜயகாந்த் அவர்களோட முடிஞ்சு போயிரும் நினைக்கிறப்ப நீங்க புதுசா ஒருத்தர் சினிமா துறையில் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிட்டார். அப்ப சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு இருக்கு. அப்ப இந்த 50 வருட அரசியலுக்கு பிறகு ஒரு புதிய அரசியலுக்கான இடம் ஒரு 10 வருஷமா காலியாவே இருக்கு. ஒரு நடிகரை, ஒரு தலைவரை பார்ப்பதற்கு, அவர் பேச்சை கேட்பதற்கு, அவர் பெரிய சேர்ற கூட்டம். இப்ப கடைசி பாத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் தன்னிச்சையாக மக்கள் காசு கொடுக்காம லாரியில கூட்டு வராம சேர்றாங்க. ஒன்று அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய அளவில் கூட்டம் சேர்றாங்க, அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு ஓரளவுக்கு சேர்றாங்க, சீமான் அவர்களுக்கு சேர்றாங்க, விஜய் அவர்களுக்கு பெரும்பரவல் சேர்றாங்க. இவங்க தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெயில் மழையிலையும் மக்கள் திரண்டு வந்து பார்க்கக்கூடிய இடம். அப்போ தன்னிச்சையாக சினிமா பிம்பத்தோட அந்த வெளிச்சத்தோட ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரு, தேர்தலை 2 வருஷத்துக்குள்ள தேர்தலை சந்திக்கிறாரு, இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறாரு. அப்போ வர்றப்பயே ஒரு கோல் செட் பண்றாரு. நம்மளுடைய எதிரி வந்து திமுக தான். திமுக விஸ்
தாவேகா அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணிட்டே உள்ள வர்றாரு. எலெக்ஷன் முன்னாடியுமே அவர் பிளான் பண்றாரு, கோல் செட் பண்ணிக்கிறாரு. அந்த செட் பண்ண கோல் அவர் ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம போன்றவர்கள் பல இடத்துல சொன்னோம், இனிமேல் அரசியல் களம்ங்கிறது உதய் விஸ் விஜய்ன்றதான் போகும் தமிழ்நாட்டில். இனி அடுத்து மாறி மாறி கூட வரலாம், தாவேகா ஆட்சிக்கு வரலாம், திமுக ஆட்சிக்கு வரலாம், மாறி மாறி வந்தாலும் கூட அடுத்த ஒரு அரை நூற்றாண்டுக்கு உதய் விஸ் விஜய்ங்கிற அரசியல் தான் போகும். ஆனா விஜய் என்கிற ஒரு சினிமா பிம்பம் அவருக்கு பின்னாடி இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு, ஒரு பெரும் கூட்டம் தேர்தல், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா இருக்காரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தாலும் கூட அவருக்கான அந்த ஒரு முகம் அங்க மிஸ் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய மைனஸ். இப்போ அவருக்கு பெரிய மைனஸே என்னன்னா திமுக தான். வாரிசுங்கிற ஒரு தமிழ்நாட்டில் அது ஒரு பிராண்ட் பண்றாங்க அவரை. அதுதான் அவருக்கான அங்க ஒரு இதா இருக்கு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அதை அவர் ஓவர்லுக் பண்ண முடியும். அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போறாருங்கிறது தெரியல. இப்போ நேற்று கரூர்ல விஜய் பேசுறாரு, ஒரு பெரிய அவர் எதிர்க்கட்சி தலைவரா பெர்ஃபார்மன்ஸ் புதுசுனா திரு விஜய் அவர்களுக்குமே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த களம் அவருக்கும் புதுசுதான். இப்போ அதிதீவிர திமுக எதிர்ப்பு அப்படின்றத விஜய் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா பிற கட்சிகளும், அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளும் அவரை விமர்சனம் செய்யறதான் செய்யறாங்க. ஆனா அதற்கு எதுவுமே அவர் பதில் கொடுக்கவே இல்லையே. இல்ல, அவருடைய கோல் திமுக தான். நீங்க எதிர்க்கட்சி திமுக தானே, மத்த யாருமே எதிர்க்கட்சி இல்லையே. அதிமுக பலமுறை ஆண்ட கட்சி இன்னைக்கு எதிர்க்கட்சியா கூட இல்லாத போது எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் தான் டார்கெட். இப்ப அதை விஜய் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பயன்படுத்துறாரு. இப்ப நீங்க விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ வந்திருக்காரு, அரசியல்வாதியா வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் சொல்லக்கூடிய கவுண்டருக்கு பை கவுண்டர் எப்படி கொடுக்குறாரு இவரு, உதயநிதி எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல. இவன் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று கரூர்ல அவர் பேசிட்டு போறாரு, ஒரு பரபரப்பான செய்தி. ஆனா இப்ப வரைக்கும் உதயநிதி அதுக்கு கவுண்டர் கொடுத்திருக்காரா, பேசியிருக்காராங்கிறது பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பரபரப்பான அரசியல் சூழல் போயிட்டு இருக்கப்ப விஜய்ங்கிற அரசியல் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அப்ப இவர் கவுண்டர் வச்சு தான், இவர் எதிர்க்கட்சி தலைவராக எப்படி செயல்படுகிறாருங்கிறத வச்சு தான் இவருக்கான இமேஜ் வரும். அவருக்கு பின்னாடி ஒரு திமுகங்கிற ஒரு பாரம்பரிய கட்சி இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, ஓட் பேங்க்லாம் இருந்தாலும் கூட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அவருக்கு ஒரு பெரிய பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். இப்போ அதையே அவர் பேலன்ஸ் எங்க பண்ணணும்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் பண்ணணும். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை உடனே எக்ஸ்போஸ் பண்ணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி தன்னை முன்னிலைப்படுத்தி அங்க தனக்கான ஒரு முகமா பார்க்கணும். திமுகவில் சிக்கலும் அதுதான். இப்போ இவர் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா நான் இருக்கிறேன்னு தலைவரும் ஒரு அறிக்கை கொடுப்பாரு, தலைவர் நான் தானே அப்படின்னு. அப்போ அதுவே அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. திமுகவில் காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த ஜெனரேஷன் கேப் ஒரு பெரிய பிரச்சனையாக போட்டு தேர்தலில் பலரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை அவங்க ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒரு தலைமுறைக்கான வழிவிட மாட்டேங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இருவரும் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்கன்றதுல அதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்ல இப்ப உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா அந்த செய்தி வைரலா போகுது. கவுண்டர் 2 பேர் உதய விஜய்ங்கிற போது. ஆனா அன்னைக்கு சாயங்காலமே அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, தலைவர் நான் இருக்கிறேன்ல அப்படின்னு கொடுக்குறப்ப இது அது ஓவர்லுக் பண்ணும்ல. அப்ப அந்த களத்தினுடைய யதார்த்தத்தை மாத்துறாங்கல்ல. அப்ப ஒண்ணுமே அந்த சிக்கல் திமுகக்குள்ள இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஒண்ணுதானே, தாவேகா எதிர்ப்பு இல்ல அரசு தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்களோட எதிர்ப்புன்றது ஃபோக்கஸ் ஒண்ணுதானே. ஃபோக்கஸ் ஒண்ணுதான். ஆனா யாரு பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, யாருடைய டிபேட்டா மாறுது, உதயவிஸ் டிபேட்டா மாறுறத உதயவிஸ் திமுக மாறக்கூடாதுல்ல. மாறிடுச்சுன்னா அது உங்களுக்கு வேற மாதிரி களம் மாறும். சரி, பேசுவோம். திமுகவுக்கும் சில கடினமான விஷயங்கள் இருக்கு, சில சிச்சுவேஷன்ஸ் மாறுதுன்னு சொல்றீங்க. திரு பிரபாகர் தமிழரசு ஏன் மறுபடியும் அப்பா அப்படின்ற விமர்சனத்தை கொண்டு வந்துட்டே இருக்காரு? ஏன்னா சட்டமன்றத்திலையும் பார்த்தோம், அது சில தரப்புல இருந்து விமர்சனத்திற்கும் உள்ளாச்சு. இப்ப நேற்று பேசும்போதுமே அந்த அப்பான்ற விஷயத்தை எடுக்கிறாரு. இது மறைமுகமா உதயநிதியை அட்டாக். நேத்து இன்டென்ஷனலா அந்த டோன்ல அவர் எடுக்கல அப்படின்னு பார்க்கலாம். அந்த சட்டமன்றத்தில் பேசுற பேச்சு அது விமர்சனத்துக்குள்ளானதுக்கு பிறகு விஜய் அவர்கள் நேற்று பேசும்பொழுது அவர் இன்னொரு இடத்துல ஒரு சாஃப்ட் சைடும் எடுக்கிறாரு. ஸ்டாலின் சாரை விட்டுருவோம், அவருக்கும் நமக்கும் ஒரு மாதிரி வேற இது இருக்கு, அவரை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தவிர்க்கிறார். கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்றது அது அரசியல் விமர்சனம். நீங்க தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு தான் நம்ம எடுத்துட்டு போறோம். நீங்க அப்பான்றது அசம்பிளிலேயே உங்க கட்சி தலைவரே தோத்துட்டாரு அப்படின்னு அவர் பேசியிருந்தாருன்னா அது யாரும் விமர்சிச்சிருக்க போறது கிடையாது. தனிப்பட்ட முறையில உங்க அப்பாவை காணா அப்படின்றப்பதான் அது தனிப்பட்ட விமர்சனமா மாறுது. அப்போ நேற்றும் அவர் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்து தனிப்பட்ட விமர்சனங்களை அவர் தவிர்த்தார். ஒன்று. இரண்டாவது, நீங்க அந்த கேள்வியை சுற்றியே வடிவமைக்கும் பொழுது அடுத்த எலெக்ஷன் அப்படின்றது அல்லது அடுத்த பொலிட்டிக்கல் சீன் அப்படின்றது விஜய் வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் சீமான் அப்படின்னு தான் நகரப்போகுது அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அது இந்த வாட்டி கை கூடி இருக்கு. ஏன்னா இப்போ இதற்கு முன்னாடி இருந்து நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெர்சஸ் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெர்சஸ் பாஜக அணி அல்லது அண்ணா வேற சீமான் அவர்கள், இன்னொன்று விஜய் அவர்கள் அப்படின்னு இருந்து. அப்போ இதுல இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் யாருன்னு பார்த்தா விஜய் அவர்கள் தான். தமிழ்நாடு இந்த யங் லீடர்ஸ் ஆர் இளம் தலைவர்களுக்கு எப்போதும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க.
நம்ம இதுலேயே முதல் முறையாக வந்ததில் ராஜாஜி அவர்களை தவிர அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு தொடர்ச்சி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்பொழுது அவருக்கு வயது 50. அதுக்கு பிறகு அண்ணா அவர்கள் வயது கொஞ்சம் அதிகம் தான், அவர் 57 முதல்வர் ஆகிறார். கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆகும்போது அவருக்கு வயது 44. அம்மையார் 46. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்க்கும்பொழுது நீங்க இந்த யங்கர் பீப்புளே தான் கிட்டத்தட்ட அவர் 46 வந்தவர். அவரு கிட்டத்தட்ட நீண்ட காலம் இந்த அரசியல் பயணிக்கிறப்போ அவரோட கான்டெம்பரரிஸே தான் மற்ற கட்சிகளிலும் இருக்காங்க. அப்போ இங்க இளைஞர்களுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு, இடமே இல்லாம இருக்கு, இளைஞர்கள் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயருக்கான ஸ்கோப்பே இல்லாம இருக்கு. அப்ப அந்த ஸ்கோப்பை தான் பறிக்கிறதுக்கு தான் விஜய் பறிக்கிறாரு. அங்க ஸ்கோப் உருவான இடத்துல உதயநிதி அவர்கள் திமுக உருவாகிறாரு. ஆனா அவர் 2ஆம் கட்ட தலைவராகவே அங்க நிலைநிறுத்தப்படுறாரு. அவர் இளைஞரணி அவர் கை கொடுக்கப்பட்டாலும் சரி, திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கும்பொழுது இருக்கிறதுலே ரொம்ப நீண்ட காலம் பயணிச்சு நீண்ட காலத்துக்கு பிறகு முதல்வரானவர் அப்படின்னு பார்த்தா அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஏறத்தாழ ராஜாஜிக்கு அடுத்து அவர் தான் இருக்கிறதுலே வயது அதிகமான வயதுல முதல்வர், துணை முதல்வர் முதல்வர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 68 ஆச்சு. ஏறத்தாழ ராஜாஜி அவர்களுக்கு பிறகு அடுத்து அதிக வயதுல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ அந்த கேப்பை இப்ப 2 பேர் ஃபில் பண்றாங்க அப்படின்னா, கேப்ன்றத அந்த யங் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு இளம் தலைவர்கள் இன்ஸ்பயர் பண்ணி அரசியல் வரணுன்ற ஸ்பேஸ் இவங்க ஃபில் பண்றாங்க அப்படின்னு பாக்குறது. இன்னொன்னு தாவேகா வர்சஸ் திமுக இன்டென்ஷனலா பொசிஷன் பண்றாங்களான்னு கேட்டா, தாவேகா அது இன்டென்ஷனலா பொசிஷன் பண்றாங்க. திமுகவும் அதை தேர்தலுக்கு முன்பாக தவற விட்டு இருந்திருக்காங்க. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம எதிரி யாருன்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். அண்டர் எஸ்டிமேட்னு அவர் சொல்லல, அவரு எதிரி யாருன்னு தெரியாம சண்டை இட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா எதிரி இவங்க இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ அவருமே இப்போ எதிரியை ரீபொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதிமுக பாஜகவில் இருந்து தன்னுடைய எதிரியாக தாவேக்காவை ரீபொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. தாவேக்கா திமுகவை முன்பிருந்தே அதை தான் நிலைநிறுத்தினாங்க. இந்த முறை அவங்க கூடுதலாக இன்னும் அதை கூர்மைப்படுத்துறாங்க. அந்த இருதுருவ அரசியலை ஏன் கூர்மைப்படுத்துற காரணம் என்னன்னா, தற்போது இருக்க நிலவும் அரசியல்ல இதுவரைக்கும் ஒரு பைப்போலர் கண்டஸ்டா இருந்தது, இருதுருவ அரசியலாக இருந்தது. தாவேக்கா திமுக அதிமுக, காங்கிரஸ் திமுக, திமுக அதிமுக. இப்போ திமுக தாவேக்குன்னு அதை கூர்மைப்படுத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. காரணம் என்னன்னா, இருக்க கட்சிகள் எல்லாமே வலுவாக இருக்கிறாங்க. திமுகவும் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கு. அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் ஒரு 47 எம்எல்ஏக்களுடன் வலுவாக இருந்தாங்க. இன்று ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ 3 கட்சிகளும் வலுவாக இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. புதிதாக துவங்கி இருக்காரு அண்ணாமலையும் புதிதாக ஒரு கட்சி துவங்கி இருக்கு. நீங்க சொல்றதன் அடிப்படையில பார்த்தா இருதுருவம் அப்படின்றதெல்லாம் தாண்டி 4 முனையா தான் போய் முடிய போகுதுன்னு தான் பார்க்கணும். ஆமா, ஏன்னா இனி வரும் எதிர்காலத்துல ஒரு தனி கட்சியாக ஆட்சி அமைப்பது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா அதிமுக இதே நிலையில அவங்களோட கோர் ஓட் ஷேர்ன்றது அவங்க மிகவும் மோசமான தோல்வியுற்ற காலத்திலும் கூட அவங்களோட வாக்கு வங்கி 21%. இந்த முறையும் அதை சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. 3ஆவது இடத்துக்கு வந்தாலும் கூட அவர்கள் மோசமாக தோக்கக்கூடிய இடத்துல என்ன வாக்கு சதவீதம் எடுப்பாங்களோ அந்த சதவீதத்தை தக்க வச்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் வலுவாகவே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்சியாக ஒரு சிங்கிள் பார்ட்டியா எதிர்காலத்துல ஆட்சிக்கு வர முடியாது. அப்போ அதிமுக பலவீனப்படுத்தி தன்னுடைய மெயின் எதிரியாக திமுகவை நிறுத்தணும் அப்படின்றதுதான். திமுகவை அவங்க எதிரியாக அவங்க திமுகவை அதிமுக போல குறைச்சி எடை போடுறதுக்கு ஒரு காலம் யோசிக்கவே இல்லை அவங்க. ஏன்னா கொள்கை ரீதியாக நீங்க நிறுத்தினால் மட்டும்தான், ஒருவேளை தாவேக்கா எங்காவது இடறினால் கூட அங்க சுட்டிக்காட்டுவதற்கு திமுக இருக்க வேண்டும் அப்படின்ற தாவேக்கா இன்டென்ஷனல் ஐடியாலஜிக்கலையும் அதை பிளேஸ் பண்றாங்க. அதை வேணும்னே தான் அவங்க பொசிஷன் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். திரு சுவாமிநாதன், இருதுருவ அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். மறைந்த எம்ஜிஆர் கருணாநிதி ஆகட்டும், கருணாநிதி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, இப்படி போயிட்டு இருக்கும் போது தற்போது தாவேகா விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு அந்த களத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்களா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை திமுக அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதை நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் அவர் விஜய் அவர்கள் குறிப்பிடுறாருங்கிறத மட்டும் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. உதயநிதி அவர்களை சீண்டுகிறார், கோபப்படுத்துகிறார். ஆனா அவர் இன்னும் மோதுறது மு.க. ஸ்டாலின் அவர்களோட தான் மோதுகிறார் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, குளத்தூர்ல கொத்து புரோட்டான்னு பேசுகிறார், அப்பாவை காணாம்ங்கிறார். தனிப்பட்ட வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை கூட அவர் உச்சரிக்க மாட்டார். பட் இதுல என்ன லாபம் விஜய் அவர்கள் நினைக்கிறார்னா, நீங்க களத்துல பலமுனை போட்டியாக இருக்கிற முறை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, அதை இருமுனை போட்டியா கூர்மைப்படுத்தணும். அது ஒன்றுதான் விஜய் அவர்களுடைய நோக்கம். எப்பொழுதுமே தனக்கு எதிரி யாருன்னு விஜய் தான் தீர்மானிக்கிறார். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமா. இப்படி பார்க்கணுமா திரு சுவாமிநாதன்? திரு ஸ்டாலின் அவர்களை வைத்து உதயநிதியை சீண்டுகிறார்னு பார்க்கணுமா? ஆமா ஆமா, நிச்சயமா அப்படி புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சீண்டுகிறார். அந்த சீன்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பொருள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான்.
அப்பாவை காணன்னு அவர் சொல்லக்கூடிய விமர்சனமாக இருக்கலாம், குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டோங்கிற விமர்சனமாக இருக்கலாம். இது எல்லாமே நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விவகாரங்களால் சீண்டுகிறார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவுல அரசியல்ல முக்கிய புள்ளி. இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்குது, திமுகவை ஏன் கூப்பிடலன்னு பிற கட்சிகள் கேட்கிறாங்க. அந்த கட்சிகள் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட தாவேக்காவோட இருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட அவருக்கு அகில இந்திய அளவுல மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் எதிர்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் தான் விஜய் அவர்களுக்கே அரசியல் கவனம் இருக்கும் அகில இந்திய அளவுல. சோ அவர் அதனால வந்து அந்த விமர்சனங்களை தான் கூர்மைப்படுத்துகிறார். அதை மையமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சீண்டுகிறார். அப்படி பாக்குற ஒன்று. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எதிரியாக பிக்ஸ் பண்ணி தொடர்ந்து களமாடுறார். அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னன்னா, நீங்க வந்து தொடர்ச்சியாக நான் யாரை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் தான் தீர்மானிக்கிறார். அவ கடந்த தேர்தலில் அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருந்தது, 66 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அந்த அலைன்ஸா 75 இடங்கள் ஜெயிச்சாங்க. களத்தில் இல்லாதவர்கள் ஒரு வரியில ஒதுக்கிட்டார். களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு அதிமுக விமர்சனம் செய்தார். ஆனா ரிசல்ட் அதே மாதிரி தான் வந்தது. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. சோ அதே மாதிரி இந்த முறை என்னன்னா, திமுகவை மட்டும் எதிரியா பிக்ஸ் பண்றப்ப நீங்க களத்துல பலமுனை போட்டி அப்படிங்கக்கூடிய சூழல் வரும். நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் களத்துக்கு வருவாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை தனியார் என்றால் கூட 5% வாக்குகள் எடுக்க முடியும். தருமபுரி, மேட்டூர் பகுதிகளில் இன்னைக்கு வலுவாக இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே அந்த வட மாவட்டங்களில் 25% வாக்குகள் வைத்திருக்காங்க. நாளைக்கு அரசியல் சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனா யார் வேண்டுமானாலும் விஜய் அவர்களை விமர்சிக்கலாம். இப்ப நாளைக்கு அண்ணாமலை தீவிர அரசியலுக்குள்ள கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் மேல வைக்கலாம். ஆனா இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் பதில் சொல்வார். விஜய் கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்வார். அதுதான் அவர் தீர்மானிக்கிறார். அப்ப மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பொருட்படுத்தவும் மாட்டார். இவர்களுக்கு மட்டும் பதில் சொல்றார். அதிமுக பொய்க்கால் குதிரை அரசு டெய்லி எழுதுறாங்க, அவங்க கட்சியினுடைய போர்வால் பத்திரிகையில எழுதுறாங்க. ஆனா அதை பற்றி விமர்சிக்க மாட்டார். ஊழல் சக்தின்னு கடந்து போயிடுறார். 6 எம்எல்ஏக்கள் இங்கிருந்து நகர்ந்து விட்ட வழக்குல டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தொடர்பாகவே அவர் ஆளுநர் புகார் கொடுத்தார். அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். அப்ப விஜய் என்னன்னா, எதிரி திமுக மட்டும்தான். அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் சொல்றாரு. அது வாஷிங் மிஷின் விவகாரமாக இருக்கலாம், அதே போன்று சோபா மாடலா இருக்கலாம். சோபா மாடல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு பதிவு தான் சமூக வலைதளங்கள்ல, சோபா சைஸ் பெருசாயிருச்சுன்னு போட்டார். அவ கிட்டத்தட்ட திமுகவையும் எதிர்க்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எதிர்க்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சீல்றதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார். அப்ப இதன் வழியா அவர் தன்னுடைய அரசியல்ல தனக்கு திமுக மட்டும்தான் எதிரி, நீங்க களத்துல எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக மட்டும் தான் பதில் சொல்வார் அப்படின்னு அவர் ஒரு வகையான நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது அவருக்கு ஃபியூச்சருக்கு கிட்டத்தட்ட பலமுனை போட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எத்தனை தடவை உருவானாலும் நீங்க களத்துல வந்து திமுக வெர்சஸ் டிவிகே, திமுக வெர்சஸ் டிவிகே விஜய் அவர்களே சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க தொடர்ச்சியா நீங்க இந்த இதுக்கே கரூர் விவகாரத்திலே கரூருக்கு சென்றவரு அங்க போயும் நம்மளோட ஓட்டை வந்து நீங்க போட்டு காட்டணும் கரூர்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திமுக எதிராக தான் நான் பேசிட்டு வரேன். மற்ற கட்சிகளை பொருட்படுத்தலையாங்க. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து விட்டு வந்திருக்கிறார். இல்ல அதுலதான் ஒரு கேள்வி திரு சுவாமிநாதன். திரு பிரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல திரு விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய்க்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே கடந்த காலத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாங்க. ஆனா திமுக அப்படின்னு எடுத்துக்கும் போது விஜயை விமர்சிப்பதற்கு அத்தனை பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் கடினமான சூழலா நினைக்கிறாங்களா திமுக? இல்ல, திமுக இன்னுமே சரியான பாதையை கண்டடையவில்லைன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க தேர்தலுக்கு முன்பும் அவர்கள் கண்டடையல, தேர்தலுக்கு பின்பும் கண்டடையல. நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர்கள் நியமனத்துல என்ன நடந்ததுன்னு வழக்கு போட்டிருக்காங்க. திமுகவினுடைய வழக்கறிஞர் நீ போராட்டமாவது பண்ணாங்களா? அவ கட்சியாக அமைப்பாக களமாடுவதற்கு திமுகவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கிய கடன்கள் விவகாரத்துல மாற்று கருத்தை அறிக்கைகளாக விடுறாங்க. திமுக விவசாய அணி இருக்கே, அந்த அணி என்ன போராட்டங்கள் செய்தது? அப்ப இவர்களுடைய பார்வையெல்லாம் விஜய் அவர்கள் பேசுகிறார், அதுக்கு பதில் சொல்றாங்க. இடைத்தேர்தலுக்கு பதில் சொல்றது கிட்டத்தட்ட அது சோபா மாடல். அரசியல் விமர்சனங்களை தாண்டி வெகு மக்களோடு அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ற அளவுக்கான பழைய திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் செய்வாங்க. இவர்கள் முழு கவனமும் எப்படி தாவேக்காவுக்கு இந்த அரசை நிலைநிறுத்திக்கிறதுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்களை பெறணுங்கிறது இருக்கோ, அதே போன்றே திமுகவினுடைய கவனமும் இருக்கு. அங்கதான் பிரச்சனை. நீங்க மக்களோட அவர்கள் நேரம் களத்துல வந்திருக்கணும். நீங்க 55 நாட்கள் இந்த ஆட்சி நடந்திருக்கு. எத்தனை போற நீங்க சொல்றாங்கல்ல, இத்தனை விடியல் பயணம், விடியல்ங்கிறத தூக்கிட்டாங்க. தோமுசா இருக்கே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இருக்கு, எத்தனை டிப்போ முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செய்தால் தானே எதிர்கட்சி அரசியல் கவனிக்கப்படும். நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவர் பிக்ஸ் பண்றதுல டிவிகேக்கு தான் லாபம். நீங்க டிஎம்கேக்கு லாபம் எதுனா களத்துல போய் கிரவுண்ட்ல தொண்டர்களோட வேலை செய்யறதா. அந்த இடம் அவர்கள் தொய்வா இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன். திரு பிரியன், மற்றும் ஒரு கேள்வி என்னன்னா, இது தனி மனிதர்களுக்கு இடையிலான ஒரு வார்த்தை போராக மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. திமுக மேல பொதுவாக விமர்சனம் வைப்பது, இல்ல தாவேக மேல பொதுவான விமர்சனம் வைப்பது அப்படின்றது தனி. ஆனா சட்டப்பேரவையில பேசின நாட்கள்ல இருந்தே தனிப்பட்ட முறையில அப்பான்னு சொல்லி பேசுறதோ, இல்ல குடும்பத்தை இழுத்து பேசுறதோ, இந்த மாதிரியான தனி மனிதர்களுக்கு இடையிலான விஷயங்களும் ஆங்காங்கே எட்டி பார்க்கிறதா?
இல்லை, விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு திமுக வந்து இந்த மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி அது சொல்கிறதுக்கு வசதியாக தானே அங்கே இருக்கிற அந்த அமைப்பு இருக்குது. திமுகவில் இருக்கிற அமைப்பு, திமுகவில் மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ்லேயும் இருக்குது, வேறு பல கட்சிகள்லையும் இருக்குது. அதனால் திமுக வந்து பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு டார்கெட் பண்ணி பைபோலர் பாலிட்டிக்ஸ்லாம் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற போது அவங்கள வந்து மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி இல்லை பர்சனலாக சொல்கிறது போன்ற விஷயங்களில் வந்து ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கடைபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கடைபிடிச்சார். என்னென்னா பழனிசாமிக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தார். அவரோட ஆட்சியில் பல குறைகள் யார் சொன்னாலுமே, விஜய் சொன்னாலும் கண்டுக்கல, வேற யார் சொன்னாலும் கண்டுக்கல, பழனிசாமிக்கு மட்டும் பதில் சொல்லியிருந்தார். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆகிடுது. இப்போ வந்து விஜய் வந்து ஸ்டாலின் சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தார்னா அது எவ்வளோ தூரம் அவருக்கு பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இப்போ தான் வந்து இந்த ஆட்சி வந்திருக்கு, 50 நாள் தான் ஆயிருக்கு. இந்த ஆட்சியில் உடனே வந்து விவசாயிகளுக்காக போராட்டம் இல்லை வேறொரு விஷயத்துக்காக போராட்டம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ தான் வந்திருக்காரு, டைம் கொடுக்கணுன்ட்டு. அதனால திமுகவே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு 6 மாத காலம் டைம் கொடுக்கலாம், அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம போராட்டத்தெல்லாம் வச்சுக்கலாம். உடனடியாக இப்போ நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், இப்போ சுவாமி சொன்ன மாதிரி இந்த வழக்கறிஞர் விஷயத்துலலாம் பணம் வாங்கியிருக்கிற விஷயங்கள்லாம் அடிபடுது. அதுக்கெல்லாம் உடனடியாக போராட்டம் நடத்துறதோ இல்லை விவசாயிகள் விஷயத்தில் விவசாயிகளே தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, யாரோ தூண்டி விடுறாங்கன்னு சொல்கிறார். அப்போது விவசாயிகள் நடத்தும் போதே கட்சிகள் தூண்டி விடுதுன்னு சொல்லும்போது திமுகவே ஆக்சுவலாக வந்தால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், எல்லாமே நீங்கள் முன்னாடி பண்ணி வச்ச வேலை தான் சரியில்லை, நீங்கள் வாங்கின நீங்கள் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்க, எங்களால் நிதி நிலைமையெல்லாம் சரியா இல்லை, வெள்ளை அறிக்கை போன்ற பல விஷயங்கள் கையில் தற்சமயத்துக்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான திரு சுவாமிநாதன் சுருக்கமா உங்களுடைய பாயிண்ட். இல்ல, பிரியன் சார் சொல்றது ரொம்ப சரி. 50-55 நாட்களுக்கு இடையில பெரிய போராட்டங்கள் என்பது ஒரு கட்சியா கடினமான ஒரு விஷயம் தான். ஆனா அதை விட முக்கியமா இந்த ஆட்சியை கவிழ்க்கிறாங்கிற குற்றச்சாட்டை வந்து விட்டது திமுக மேல. குதிரை பேரம் நடத்துறதுக்கு இவர்கள் தரப்புல இருந்து அப்ரோச் பண்ணாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரு அப்படிங்கிற அளவுல தொடங்கி ஒரு இன்னைக்கு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் நிபந்தனை முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு விவகாரம் மாறிடுச்சு. அப்ப அதை விட அதனோடு ஒப்பிடுகிற பொழுது போராட்டம் என்பது கொஞ்சம் மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய விஷயத்தை, எதிர்மறை சிந்தனை உருவாக்கிறாதுங்கிறது என்னோட பார்வைதான். பட் பிரியன் சார் அவர்கள் சொல்றது போல போராட்டம் பண்றது கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம், மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், ஒரு 6 மாசம் பொறுக்கலாம் அப்படின்னு நினைத்திருக்கலாம். அதை விட முக்கியமா இந்த ஆட்சியவே கவுக்க போறாங்கிற குற்றச்சாட்டே வந்து விட்டது. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான் 6 மாசம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் 3 மாசம் தாங்குமான்னு கேள்வி அவர் எழுப்பியிருந்தார். வேதவல்லி ஒரே ஒரு விஷயம். திரு பிரியன் சொல்லுங்க. வேதவல்லி அதாவது இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து விஜய் கட்சி மேலே, தாவேக்கா மேலே நம்ம குதிரை பேரம் போன்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இதை எப்படி இது மடை மாற்றுறது, திசை மாற்றுறதுன்னு பார்த்தாங்க. அவங்க வந்து தாவேக்கா உறுப்பினர் ஒருத்தர் ஒரு புகார் வாங்கி இப்போ ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணை எப்படி போகும், அதில் என்ன பின்னாடி வரும் நமக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்கா மீது குதிரை பேர விவகாரம் வைக்கப்பட்டது, அதை யார் விசாரிக்கிறது? ஆனால் அவங்க கிட்ட அரசாங்கம் இருக்கு. அவங்க கிட்ட அரசாங்கம் இருக்கும்போது அவங்க ஈஸியா ஒரு புகார் வாங்கி உடனே விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க ஈஸியா இருக்கு. குதிரை பேரம்னு சொல்லி தாவேக்கா மேல புகார் சொல்றாங்க அப்படின்னா அவங்க தானாக ராஜினாமா செய்து இவங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. அதையும் இல்ல இவங்க குதிரை பேரம் வந்து எங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கிற புகாரையும் நம்ம ஒரே தராசுல வச்சு பாத்திர முடியுமா? ஏங்க, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எப்படிப்பட்ட புகாரை வாங்குவாங்க, எப்படி ஒரு கேஸை செட் பண்ணுவாங்க தெரியுங்க. நான் இதில் உண்மைத்தன்மைக்கு போக விரும்பல, நான் இதோட உண்மைத்தன்மைக்கு போக விரும்பல. விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தாவேக்கா மேல குதிரை பேர குற்றச்சாட்டு ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டது. பல கட்சிகள் வந்து குதிரை பேர குற்றச்சாட்டை வச்சாங்க. அதை திசை திருப்பதற்காக, வேறு பல விஷயங்களை திசை திருப்பதற்காக ஒரு அமைச்சர் வந்து ஐபிஎல் மீட்டிங்ல என்ன பண்ணார், ஐபிஎல் போட்டியில் என்ன பண்ணார் நம்ம பார்த்தோம். நம்ம பாலியல் குற்றச்சாட்டு தீமைகுண்ட எம்எல்ஏ மேல வந்ததை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் திசை திருப்பதற்காக ஒரு விஷயம் அரசியல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒருவேளை நடந்திருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை எழுப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. சந்தேகத்தை எழுப்படுத்துறதுக்கு உரிமை உண்டு. பேசுவோம் திரு பிரியன். திரு சுபேர், ஆட்சி வந்து 50 நாட்கள் ஆகுது அப்படின்னாலுமே திசை திருப்புவதற்கான சில விஷயங்கள் செய்தா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. திமுக அதற்கான எதிர்கட்சிக்கான பணியை சரிவர செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப ஏதாவது பண்ணா அது ட்ரிகர் ஆகி இவங்க மேலேயே திரும்பிடுமா அப்படின்ற அப்படி பார்த்தோம்னா எதிர்கட்சியா அவங்களுடைய பணியை அவங்க சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. திரு உதயநிதி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காருன்னு தானே பார்க்கணும். இல்ல, அப்படி நீங்க ஒரு ஆட்சிக்கான ஒரு 6 மாதமோ 3 மாதமோ அவகாசம் கொடுக்கறதா இருந்தா ஒரு வீடியோ வருது, ஒரு அமைச்சரை பற்றி ஒரு வீடியோ வருது, சமூக வலைதளங்கள் வீடியோ வருது. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்கிற அந்த வீடியோவை வைத்து ஒரு பாரம்பரியமான கட்சியினுடைய ஒரு மாணவர் அணி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு தெரியாது. இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த அரசாங்கத்தை நோக்கி வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தனிப்பட்ட ஒரு விஷயம்.
அவர் அமைச்சராவதற்கு 2 வருடத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ பண்ணதாக ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் போகுது. அது உண்மையா பொய்யான்னு இன்னும் விசாரணை நடந்துட்டு தெரியல. அதற்கு இவ்வளவு பெரிய வேகத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணப்ப திமுக தன் எதிர்க்கட்சி வேலையை போதையில்லா தமிழகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு சலசலப்பு ஏற்படலாம் செய்யும். அதுக்கு நீங்க அரசு எதிர்க்கட்சிகளாக அரசியல் பண்ணலாம். ஒரு பெரிய போராட்டமாவே அதை மாற்றியது. அதை போராட்டம் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஆட்சியை நோக்கி போராட்டம் பண்ணுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீ யூசிஜி துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான யூசிஜியில் 2 பேர் போட போறோம்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு போகுது. இது ரொம்ப முக்கியமான மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம். அது இதை கையில் எடுத்து அவங்க போராட்டம் இருப்பாங்க. ஆளுநருடைய தலையீடு இருக்கா? நேர மந்திரிக்கு போறாரு, வைகனை நானே நேரடியாக சுத்தம் பண்ணுவேன், என்னடே நேரடியாக கொண்டு வராங்க. அப்ப மாநில அரசை நோக்கி அறிக்கைகள் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் கண்டித்து அவங்க பெருசா மேலோட்டமான அறிக்கைகளாக தான் கொடுக்குறாங்களே ஒழிய இதை முக்கியமான மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களை அவங்க கையில் எடுத்து பண்ணாம ஆட்சிக்கு வந்து ஒரு 15 நாள் 20 நாள்லயே ஒரு அமைச்சராக இருக்கிறவர் அவர் முன்னாடி நடந்த ஏதோ ஒரு வீடியோன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்ப இந்த ஆட்சிக்கான ஸ்பேஸ் எங்க கொடுக்குறாங்க? இப்ப 15 நாள்லயே போராட்ட களத்தில் இறங்கிட்டாங்க. அப்ப இது சரியான வழியை நோக்கி ஒரு வலிமையான ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்க்கட்சியா திமுக போதாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சியாக திமுகவினுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதுக்கு வரலாறு இருக்கு. எதிர்க்கட்சியாக ஆளுங்கட்சியை விட திமுக எதிர்க்கட்சியாக வந்து சிறப்பாக செயல்படணும். ஆனா இங்க ஒரு தடுமாற்றம் இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இப்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. என்ன இருக்கிறாங்க எதுவும் தெரியல. நேற்று விஜய் அவர்கள் பேசிட்டு போறாரு, ஒரு அமைச்சர் யோகி பாபு கூட இதை விட சிறப்பாக பேசுறாருங்கிற மாதிரி பேசுறாரு. ஒன்னமும் அவர்களுக்கு இவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒன்னமும் வரை முதலமைச்சரை ஏற்றுக்க அந்த பதட்டத்திலிருந்தே அவங்க ஒன்றும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஒரு முதலமைச்சராக 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டு 33% வாங்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் அவர் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழல் வருது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி தான் நீங்க அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அவரை வந்து நடிகர் கட்சி, ஒரு புதிய கட்சி, அந்த கட்சியோடைய பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். பேசுவோம். திரு சுவாமிநாதன், விஜய் வெர்சஸ் உதயநிதி, இந்த அரசியல் இருதுருவ சூழல் யாருக்கு சாதகம் யாருக்கு சவால்? சுருக்கமா. நிச்சயமா அது விஜய் அவர்களுக்கு தான் சாதகமாகும். ஏன்னா பலமுனை போட்டிகள் இருக்கிற பொழுதுதான் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கல, தாவேகாவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய் வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கறத பேசினாலும் விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு அல்லது வெறுப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கார் அவருடைய பேச்சின் வழியா. அப்ப பலமுனை போட்டிகளாக இருக்கிறது தான் கிட்டத்தட்ட திமுகவுக்கும் சாதகமான அம்சம். திமுக ஒரு வலுவான அணியை அமைத்துக் கொள்ள முடியும், எல்லாம் செய்து கொள்ள முடியும். இவர் தேர்தலுக்கு முன்பு வாக்குகளை பறித்தார், தேர்தலுக்கு முன்பு கூட்டணி கட்சிகளையும் பறித்திருக்கிறார். இன்னொன்னு அடுத்து வர இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு திமுக வந்து பாஜக எதிர்ப்பு வீரியமாக இருந்த ஒரு கட்சி. அப்ப அதை தனிமைப்படுத்துறது அல்லது அதை தொடர்ந்து விமர்சனம் செய்வதன் வழியா இருதுருவ அரசியல் போன்று தோன்றினாலும் விஜய் ஒரு அணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது திமுகவுக்கு ரொம்ப சவாலா இருக்கும். அதை எப்படி எதிர்கொள்வாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. திரு பிரியன், விஜய் வெர்சஸ் உதயநிதி வரும் நாட்கள்ல என்னவா இருக்கும் இல்ல என்னவா மாறும்? இறுதி கருத்து. திமுகவை பொறுத்த மட்டுங்க, அதாவது வந்து அது இன்னைக்கும் வந்து பாராளுமன்றத்தில் 22 லோக்சபா உறுப்பினர்கள் 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள் கையில் வச்சிருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த தேசிய அளவில் இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து தலைவராக இருந்தால் கூட விஜய் வந்து ஸ்டாலினுக்கு பதில் சொல்வாரா மாட்டாரான்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட உதயநிதி எதிர்கால தலைவராக இருக்கிறதுனால விஜயுடைய பாலிடிக்ஸ் உதயநிதியை நோக்கி தான் இருக்குன்றதை பார்க்குறோம். அவர் எதிர்கட்சி தலைவராக வேற இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்து வர கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். உள்ளாட்சி தேர்தல் வரையும் எந்த விதமான கூட்டணி மாறுதலும் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியலில் நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. தாவேகாவுடைய வருங்கால ஆட்சி எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. அதனால நாளைக்கு நடக்கிற அரசியலை நம்ம இன்னைக்கு ஊகிக்க முடியாது. கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை நான் பார்க்கிறேன். எப்படி மாறினாலுமே திமுக தாவேகா என்கிற போட்டி தான் களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சரி, கூட்டணி மாறும் அப்படின்ற முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. சுபேர், உங்களுடைய இறுதி கருத்து. அரசியலில் அடுத்த தலைமுறையின் தொடக்கம் உருவாயிருக்கு. இதுல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத வச்சு தான் அவங்களுடைய இது இருக்கு. இப்போ புதிய வரவாக அண்ணாமலையும் நாளைக்கு மாநாடெல்லாம் போட்டிருக்காரு. இன்னும் சில புதிய கட்சிகள் புதிய தலைவர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. சினிமாவில இருந்து சில பேர் கிளம்பியிருக்கிறதாகலாம் சொல்றாங்க. இன்னும் 4 வருஷம் 5 வருடம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உதய் விஜய்ங்கிறத அரசியல் களம். இதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருங்கிறத வச்சு தான் அடுத்த எதிர்காலம். தாவேகா முன்பு இருதுருவ அரசியலை வந்து அதை முன்னிலைப்படுத்தினாங்க. இப்போது அதை மிகவும் கூர்மைப்படுத்தியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பு வரை திமுகவின் கொள்கையை உட்பட அனைத்தையும் தன்வசப்படுத்தியிருந்தாங்க. உட்பட கலைஞர் உட்பட அவர்கள் சேர்த்திருந்தாங்க, அண்ணாவில் ஆரம்பிச்சு. இப்போது ஸ்டாலின் அவர்களையும் தங்கள் வசப்படுத்தியிருக்காங்க, கூட்டணி கட்சியிலும் தங்கள் வசப்படுத்தியிருக்காங்க. அதனால இருவருக்குமே அது சவாலான சாத்தியமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம்.
பார்ப்போம். அரசியல் களம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.